அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையானது நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தீங்கனாலும் சரி, அதை எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தி தரும். இனி உங்கள் வீட்டில் மேலும் மேலும் செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும். இனி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்ம வினைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், அதை யாரெல்லாம் செய்யலாம், என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்று பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 24ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மாலை 6:57 இருந்து நாளை மாலை 5 மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது. மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது விசேஷம் வாய்ந்தது தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. மேலும் அது வருகின்ற கிழமைக்கு அப்படின்னுட்டும் ஒரு சிறப்பு உண்டு. அதன்படி பார்க்கும்போது இன்று செவ்வாய்க்கிழமையோடு கூடிய ஒரு அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாத அமாவாசையை நம்ம ஆஷாட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, பணம் சேர மாட்டேங்குது, சுபகாரியங்கள் எல்லாம் தடைப்படுது. அப்படிங்கும்போது இந்த அமாவாசை நாளில் ஏற்ற வேண்டிய முன்னோர் தீபம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த தீபத்தை நீங்கள் இன்னைக்கு ஏற்றணுமா நாளைக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாளில் தான் ஏற்றணும். ஏன்னா அந்த தீபத்தை நம்ம மாலை 5 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே ஏற்ற மாதிரி இருக்கும். அமாவாசை திதி இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மணிக்குங்கும்போது இல்லை. அதனால் நாளை மாலை ஒரு 5 மணிக்குலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாறும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நாளைய தினத்தில் அந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஆசாட அமாவாசை, இதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? இப்போது நம்ம செய்ய வேண்டிய இந்த பரிகாரமானது இன்று இரவு வரக்கூடிய 8 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்யணும். அது என்ன பர்டிகுலராக 8 to 9 அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஓரை நேரம் நமக்கு அப்போ தான் வருது. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறதே விசேஷம் வாய்ந்தது தான். அதில் இந்த அமாவாசை திதியோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய் ஓரை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கிற யார் வேண்டுமானாலும், யாருக்காக வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதை சரியாக 8 to 9 மணிக்கு தான் நீங்கள் செய்யணும். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் தம்ப்நெயில்லையே டைம் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்து உன்னையும் பழிச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போது ஒரு சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணகலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு தேவைப்படுது. இந்த துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக பார்க்கப்படுது. மேலும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம துவரம்பருப்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் சமையலறையில் இருக்கிறதையே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் எடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய கையால் தான் இந்த விளக்குக்குள்ளே போடணும். எப்போவும் சொல்கிறது தான், வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இந்த அகல் விளக்குக்குள்ளே இந்த துவரம்பருப்பு நீங்கள் போடுங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிளகு தான் தேவைப்படுது. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கிற தன்மை உண்டு. மேலும் கர்மவினை, கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரமும் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும்.
இதை வந்து நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே எடுத்துக்கலாம். 9ங்கிற எண்ணிக்கையில் கருப்பு மிளகு வந்து எடுத்துக்கோங்க. 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9, அதனால தான் இந்த கணக்கில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அகல் விளக்கில் அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை நீங்கள் போட்டுட்டு இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 9 மிளகு தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ₹1 நாணயம் ஒன்று தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரணும், பணம் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறோம். அப்போ நமக்கு பணம் சேரணுன்னா ஏதாவது ஒரு நாணயத்தை பயன்படுத்துறது தான் சிறப்பு. ஏன்னா பணம் தான் பணத்தை வந்து ஈர்க்கும். அதுக்காக தான் இந்த ₹1 நாணயத்தை எடுத்துக்கிறோம். மேலும் இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாகவும் பார்க்கப்படுது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவி ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் வந்து தேவைப்படுது. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக 2 நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையானது. இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வடக்கு திசை, அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த அகல் விளக்கில் துவரம்பருப்பு வந்து போட்டு வச்சுட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட 9 மிளகும் ஏலக்காவும் இந்த ₹1 இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் இதில் வந்து வைக்கணும். முதல்ல உங்களுடைய இடது கையில் இந்த 9 மிளகையும் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் சொல்லுங்கள். ஒன்று தான்ட்டு இல்லை, எவ்வளோ வேணால் சொல்லலாம். கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும், நோய் நீங்கணும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு மிளகா பொறுமையாக இந்த அகல் விளக்கில் வந்துட்டு நீங்கள் வைங்க. ஒன்றா தான் வைக்கணும், அப்படியே போட்டுறக்கூடாது. இப்படி நம்ம வைக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள் இதெல்லாமே வந்து நீங்கிடும். அடுத்ததாக இந்த ₹1 நாணயத்தையும் இந்த ஏலக்காயும் எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிவப்பு நிறம் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயை நம்ம வெறுமனேவும் பயன்படுத்தலாம். இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 24. இது வந்து சுக்கிரனுக்கு உரிய எண். அப்போது நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும்னா சுக்கிரனுடைய அருள் வேணும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா 24 அப்படிங்கிற நம்பரை இந்த ஏலக்காயில் வந்து எழுதிக்கோங்க. 2 ஏலக்காயிலையுமே வந்து எழுதிக்கோங்க. ஏலக்காயினுடைய மறுபுறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து முடிவில்லாத பணவரவை ஈர்த்து கொடுக்கும். ஒரு பக்கம் 24ங்கிற நம்பர், ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பிள். இது 2 ஏலக்காயிலையும் போட்டுக்கணும். இப்போ வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ உங்களை தேடி பணம் வரணும்னு சொல்லி நீங்கள் மனதார முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிக்கோங்க. அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள். விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு இந்த ஏலக்காயும் இந்த ₹1 இந்த துவரம்பருப்பு மிளகெல்லாம் வச்சிங்க பாருங்கள், அதுக்கு மேலேயே வந்து வச்சுருங்க. நம்ம செவ்வாய் ஓரையில் இதை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும். அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு உரிய சேர்க்கை இந்த நாளில் இருக்கிறதுனால செல்வ செழிப்பும் வந்து அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி வந்து பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுருங்க. பூஜை ஏரியாவில் வைக்கலாம், இல்லை கிச்சனில் எங்கே வேணாலும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது இல்லையா? இப்போ நாளை அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்கள் இந்த ₹1 ஏலக்காயும் எடுத்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இல்லைன்னா பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுருங்க. இந்த 9 மிளகு இருக்குது இல்லையா? இந்த 9 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் தீரணுன்ட்டு கிழக்கு திசை பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 3 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 3 முறைன்னு சுற்றிட்டு இதை ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் எரிச்சிருங்க. இந்த துவரம்பருப்பை நாளைய நாளில் நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து தானமாக கொடுத்துருங்க. அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் அவசியம் இதை வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. இல்லைன்னா எங்கேயாவது மரத்துக்கடியில் போட்டு வந்துட்டிங்கன்னா கூட அங்கே இருக்கிற சிறு புழு பூச்சிகள் அதை சாப்பிட்டு உங்களை வந்து வாழ்த்தும். ரொம்ப அற்புதமான, பவர்ஃபுல்லான, அதே சமயத்தில் சிம்பிளான இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.